போயஸ் கார்டனில் ஆதிக்கம் செலுத்துவதில் நாகர்கோவிலை சேர்ந்த ரஜினி என்ற பெண் முக்கியமானவர் என்று சொல்லத் தொடங்கி இருக்கின்றனர் கட்சியினர். ஜெயலலிதா மறைந்து ஒரு மாதம் கடந்துவிட்டது. அதற்குள் அதிமுகவில் பல மாற்றங்கள். அதிமுகவின் தலைமை ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவின் கையில் உள்ளது. அடுத்து சசிகலா முதல்வர் ஆவார் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. ஜெயலலிதாவிற்கும் சசிகலாவிற்கும் இயற்கை மீதும் செடிகள் மீதும் அளவில்லாத பிரியம் உண்டு. இதனால் போயஸ் கார்டன் வீட்டிலேயே கார்டன் உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் தினமும் ஜெயலலிதாவும் சசிகலாவும் நடைபயிற்சி மேற்கொள்வார்கள். அப்பொழுது ஒரு நாள் ஜெயலலிதா ஒரு மலர் குறித்து சசிகலாவிடம் கேட்டுள்ளார். அந்த மலரின் அழகு ஜெயலலிதாவை வெகுவாக கவர்ந்தது. அந்த மலர் குறித்த விவரம் சசிகலாவிற்கு தெரியவில்லை. ஜெயலலிதாவின் மலர் குறித்த ஐயத்தை விளக்க உடனடியாக அங்கு அழைக்கப்பட்டவர் ரஜினி. இவர் நாகர்கோயில் தோவாளையை சேர்ந்தவர், வேளாண்மை துறையில் பட்டம் பெற்றவர் என்பதால் ஜெயலலிதாவின் மலர் சந்தேகத்தை அவர் விளக்கியுள்ளார். இதன் பிறகு ரஜினிக்கு தோட்டங்களை மேற்பார்வையிடும் பொறுப்பு அங்கு வழங்கப்பட்டுள்ளது. இவரது கணவர் ரவீந்திரன் அதிமுகவில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர். இதனால் கார்டனுக்குள் எளிதில் ரஜினியால் நுழைய முடிந்தது. போயஸ் கார்டனுக்குள் சென்ற ரஜினி ஜெயலலிதாவிற்கு பிடித்தமான பூங்கொத்தை கொடுப்பது வழக்கம். அதுவே அவருக்கு ரஜினியை பிடித்து போய்விட்டது. சசிகலாவிடம் ரஜினி விசுவாசமாக இருந்துள்ளார். தற்பொழுது ரஜினியின் செல்வாக்கு அதிகரித்துள்ளது. சமீபத்தில் சசிகலாவை சந்தித்த அரசியல் தலைவர்கள், விவிஐபிக்கள், கட்சியினருக்கு வழியை ஏற்படுத்தியவர் ரஜினி. சசிகலா ரஜினியை அதிகம் நம்பியதால் அவருக்கு இப்பொழுது கார்டனில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.